அண்ணாவை காண வேண்டும். அண்ணா காண வேண்டும் என்று என் அன்பு தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமோடு இந்த உலகமே என் தங்கச்சின்னு வாழ்ந்து ஏன்னா நான் சின்ன சிறு வயதிலேயே நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை நம்ம அனாதையாக விட்டு விட்டாங்க. அன்று முதல் இன்று வரை என் அன்பு தங்கைய அன்பாக பண்பாக பாசத்தோடு வளர்த்து விட்டேன். உன்னை காணாமல் இந்த அண்ணனால ஒரு நிமிடம் இருக்க முடியாது. உன்னை பார்த்ததும் இந்த அண்ணனுக்கு மனதில் அளவற்ற சந்தோஷம். தொட்டி கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும். எல்லா கல்லி முக்குத்தியும் பட்டுன்னு முன்னுக்கணும். மண்ண தொட்டி கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும். தொட்டி கும்பிட்டு புட்டு வச்சுக்கணும். எல்லா கல்லு முக்குத்தியோ பட்டுன்னு மின்னுக்கமா. குளிக்கிட நீரெல்லாம் வளக்கிட நீங்கார பந்தலில் கல்யாணம் கல்லு முக்குத்தியோ பட்டுன்னு மின்னுக்கமா. அண்ணனுக்கு ஒரு சின்ன
ஆசைமா? என்ன ஆசை உங்களுக்கு? நீ குட்டி பெண்ணா இருந்தவோ இருந்தவனா? இப்ப வளர்ந்து குமரி பெண்ணாயிட்ட. அதற்கு தக்க பருவம் அடைஞ்சிட்ட. அதற்கு அதனால அழகான நல்ல படித்து நல்ல கை நிறைய சம்பாதிக்கூடிய மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம். என்ன தப்பா சொல்லிட்டு குழப்பம் வருது அண்ணா? எனக்கு என்ன வயதாகி விட்டது, அதற்குள்ள திருமணம் சொல்லுறேன். இந்த சின்ன சிறு வயதுல எனக்கு திருமணமே வேண்டாம்னு சொல்றேன். என்னை விட மூத்தவங்க நீங்க தானா? உங்களுக்கு தான் முதல் திருமணம். எனக்கு திருமணமா? ஆமாண்ணா. என்னை பத்தி கவலை கிடையாது. நான் ஆண்மகன், நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துருவேன். அப்படியா? ஆனா பெண்ணாக பிறந்து விட்டால் தக்க பருவத்தில் திருமணம் செய்து வைக்கணும். ஏன்னா பெற்றெடுத்த தாய் தந்தை வளர்த்திருந்தா அந்த பெண்ணு முறையா வளர்ந்திருப்பா. அவன் அண்ணன் சரியா வளர்க்கல இந்த ஊர்ல தவறா பேசுமா. அது மட்டும் கிடையாது, ஒரு அறியாத பெண்ண, ஒரு வயசுக்கு வந்த பெண்ண வீட்டுல வச்சிருப்பது அடி வைத்து நெருப்பு கட்டி வச்ச மாதிரி இருக்குதுமா. எந்த நேரத்துல என்ன நடக்குறது தெரியலமா. ஆகுது நல்லவனா தான் தெரியலானுங்க. கோழி குஞ்ச பரிச்சாச்சு அடிச்சு அதுக்கப்புறம் பஸ் பேர் போட்டு உன்னை தேட முடியாதம்மா. அதனால ஒரு நல்லவனா பார்த்து உனக்கு அதுக்கப்புறம் இந்த அண்ணன் செத்தாலும் போதுங்கண்ணா. நீங்க திருமணம் செய்ய சொல்லுறீங்களே, ஒரு திருமணம் இருக்கு, எவ்வளவு செலவாக தெரியுமா? 10 லட்சம் ஆகுனா. அது மட்டும் நான் கேட்கிறேன். இந்த பாவி பசங்க ஒரே ஒரு மோட்டார் வண்டி கேட்கிறானுங்க. அதுக்கெல்லாம் எங்கன்னா நீங்க போவீங்க? பெண்ணை பாக்குறானுங்க இல்லையோ, தங்கச்சி என்னமா செய்வது? பெண்ணை பெற்றெடுத்துட்டா மாப்பிள்ளை கேட்கிற சீர்வரிசை கொடுத்துட்டானே. அண்ணத்தை பத்தி கவலைப்படாதமா. உன் அண்ணன் படித்திருக்க, பக்கத்தாரி உள்ளனா இருக்க, உடலில் வலிமை இருக்கு. கூலி வேலைக்கு சென்று 1 ரூபாய் சேர்த்து என் தங்கச்சி அங்க முழுவதும் தங்கத்தால் போதுங்கண்ணா. நீங்க ஒருத்தர சேர்க்கறதா எனக்கு வயிறு ஆகிவின்னா சொல்லுறேன். ஆமாண்ணா. அண்ணா என்ன நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டா பத்திரிக்கை அடிச்சு அந்த பத்திரிகையை காமிச்சு வட்டிக்கு வாங்கியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு. அண்ணா வட்டிக்கு வாங்கத்தான் வாங்குறேன், இந்த ஊர்ல மட்டும் வாங்கிறாரு. மோசமான ஊரா அருமையான ஊர், நல்ல கிராமம். நம்மளை போல பல நாடக கம்பெனிகள் இருக்கின்ற கிராமம், நம்மளை போல பல கலைஞர்களை வாழ வைத்த நல்ல கிராமம், அருமையான கிராமத்தை பார்க்கும்போதே தெரிகிறது. சந்தோஷமாக இருக்கிறார். இந்த கலைஞாவி நாடக மன்றம் நடத்த வேண்டும் என்று நமக்கு தாமதத்தை கருத்து நம்மளை ரசிக்க வேண்டும் என்று அன்பா எதிர்பார்த்து இருக்காங்க. இந்த கிராமத்தை பற்றி தவறா சொல்லாத. இருந்தாலும் வேலை தேடி 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 எனக்கோ பசி அதிகமாயிட்டது. சாப்பாடு சாப்பாடு